ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 356வது நாமா திருப்பெயர் சந்தசாஸ்திரஜாய நமஹ. சந்தசாஸ்திரம் அறிந்தவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இருக்கு. வேதாங்கங்களில் 6ல் 1 சந்தசாஸ்திரம், யாப்பிலக்கணம், வேதத்தினுடைய காலாகும். இது சந்தோபிஷிதம்னு சொல்லப்படுறது. பிங்கள ரிஷிங்கிற நாகராஜர் பிங்கள சந்தஸ்ங்கிற 8 அத்தியாயம் உள்ள சூத்திர நூலை எழுதியிருக்கார். அக்னி புராணத்திலையும் இந்த யாப்பிலக்கணத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. காயத்ரி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பிருகதி, உஷ்ணிக், ஜகதி, பங்கிங்கிற 7 வேத சந்தஸ்ஸுகள் ஆகும். ஆர்யா, உபஜாதி முதலிய சந்தஸ்ஸுகள் இதிகாச புராணங்களில் சொல்லப்படுறதாக இருக்குது. சந்தஸ்ஸுகளுக்கு மகணம், யகணம், ரகணம், சகணம், தகணம், ஜகணம், பகணம், நகணம் அப்படிங்கிற 8 வகை லட்சணங்களும் சொல்லப்பட்டதாக இருக்குது. இது செய்யுட்களினுடைய அடிகளினுடைய வேறுபாடு, எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து அவற்றிற்கு வழக்கும் பெயர் முதலியவை மாறப்படுறதாக இருக்குது. இது சந்தசாஸ்திரம்னு பேர். சந்தசாஸ்திரம் தெரிஞ்சவர்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு ஸ்லோகங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் அது அந்த அடியோட இசையோடு ஒத்து வரணும். அது இல்லைன்னா சந்தஸ் விரோதமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி அந்த சந்தசாஸ்திரம் அறிந்தவனுக்கு நமஸ்காரம். எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்ச சுவாமி, சந்தசாஸ்திரம் தெரிஞ்சவருக்கு, அந்த உருவாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே பகவானுடைய ரூபந்தான். அந்த உருவமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவான் தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.